வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதை ஹிந்தில மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த கதையோட பிளாட்டை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே இந்த கதையோட ஸ்பாயிலரா மாறிடும். அதனால பிளாட் எல்லாம் சொல்லாம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங் சீனே மனுன்ற ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் மாடியில இருந்து குதிக்கிற மாதிரிலாம் ஏறி நின்னுட்டு இருக்கான். குதிக்க போறான்னு பார்த்தா அங்க இருக்க ஒரு பூந்தொட்டி எடுக்கிறான். கீழே நிறைய பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுல யாரையோ குறி வைக்கிறான் போல. இந்த பூந்தொட்டியை கரெக்டா மண்டையிலேயே போடணுன்ற மாதிரிலாம் இவன் எய்ம் பண்ணி போட்டுட்டு இருக்கான். அந்த சமயம் இவன் நினைக்கிறவங்க மேலதான் அது படுதா இல்ல வேற யார் மேலேயோ படுதான்னு தெரியல. இப்போ ஒரு பையன் மேல பட்டுது. எல்லாருமே மனுதான் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அருணான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க ஒரு துணி தைக்கிற இடம் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 3 பசங்க இருப்பாங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கா. இந்த சின்ன பொண்ணை ரகுன்றவர் கவனிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் குறுகுறுன்னு பாக்குற மாதிரி தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது பெரிய பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறா. அம்மா, மனு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டான், நீங்க உடனே கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றா. எது இந்த மாதிரி பண்ணிட்டானான்ற மாதிரி அருணா ஷாக் ஆகுறாங்க. நீங்க கடையை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்ற மாதிரி சின்ன பொண்ணை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ரகுன்னு ஒருத்தரை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவர் இந்த சின்ன பொண்ணை போட்டோ எடுத்து வச்சிருக்காரு போல. அந்த போட்டோவை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணுக்காக ஒரு ட்ரெஸ் தைக்கலாம்னு நினைக்கிறாரு போல. துணி எடுத்து ட்ரெஸ் எல்லாம் தைக்கிறாரு. பூஜான்னு ஒரு லேடி இருப்பாங்க. அந்த லேடியோட பையன் மண்டை தான் உடஞ்சிருக்கு போல. கட்டெல்லாம் போட்டு பையனை உட்கார வச்சிருக்காங்க. இப்ப பூஜா இருக்காங்கல்ல, இந்த அருணாவை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. உன் பையன் தான் இப்படி பண்ணிருக்கான், வேணும்ட்டே பண்ணிருக்கான், உன் பையனை கொஞ்சம் அடைக்கலாம் வைக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட ஹஸ்பண்ட் எங்க காசெல்லாம் ஏமாத்திட்டு போனா, அதுல இருந்தே நாங்க இன்னும் வெளியே வரல. இப்போ உன்னோட பையன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அருணா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் ஏமாத்திட்டுலாம் போல, அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டத்துல இருக்க தேவன் ஒரு நபர் அருணாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இவருக்கு அருணாவை பிடிக்கும் போல, அதனால தான் சப்போர்ட் பண்ணிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பபிதான்னு ஒரு லேடி கவனிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தேவனோட எக்ஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. கூட்டத்துக்கு முன்னாடி அருணாக்க சப்போர்ட் பண்ணி பேசுறது உங்களுக்கு பிடிக்கல, இவ கூட சேர்றதுக்கு திட்டம் போடுறாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கதான் அருணாவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப விமல்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் அருணாவோட ஹஸ்பண்டா இருப்பாரு. சிட் ஃபண்ட் பிசினஸ் தான் இவர் பண்ணிட்டு இருக்காரு போல. வேற ஒருத்தருக்காக தான் இந்த பிசினஸ் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கலெக்ஷன் காசு எல்லாத்தையும் பேகுக்குள்ள வச்சிட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா காசு கீழே விழுந்துருது. நிறைய காசு கீழே விழுந்திருக்குல்ல, கூட வேலை பார்க்குற வேற ஒரு நபர் இதை கவனிச்சிடுறாரு. என்னப்பா பாஸ்கெட்டை தரதுக்காக வச்சிருக்கியான்ற மாதிரி கேட்கிறாரு. இவரும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா காசு அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டாருல, இவ்வளவு காசை வச்சிருக்கவே எனக்கு பயமா இருக்கு, பாஸ்கிட்ட வேற தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க, காசை நான் வேணா பத்திரமா வச்சிருக்கேன், நீங்க கேட்கும் போது தரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் மிஸ் ஆயிருக்காரு போல. என்னாச்சு ஏதாச்சுன்னு கிளியரா நமக்கு தெரியல. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, பையன் மேல கோவப்படுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி திட்டுறாங்க. இந்த சமயம் இவங்களோட பெரிய பொண்ணு இருக்கால, இவங்களுக்கு டீ போட்டு தரலான்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கா. அப்ப வேணும்ட்டே அந்த பையன் காலை தடுக்கி விடுறான். அந்த பொண்ணு தெரியாதனமா அம்மா மேல டீ எல்லாம் கொட்டிடுறா. இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வலியால துடிச்சிட்டு இருக்கிறத இவங்க பையனான மனு இருக்கான் பாத்தீங்களா, லைட்டா சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். என்ன இவன் இப்படி பாக்குறான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவன் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு புரிஞ்சிருது. இவங்க கையில காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் தேவன் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. தேவனும் மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. தேவனுக்கு பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்துறாரு. பேசாம நம்ம 2 பேர் சேர்ந்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவங்க அமைதியா அவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி மாடியில பேசிட்டு இருக்கிறத யாரோ ஒளிஞ்சிருந்து கவனிக்கிறாங்க. பாக்குறது யாருன்றத கிளியரா நமக்கு காட்டல. இப்ப டெய்லர் ரகுவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு Dress ரெடி பண்ணாரு பாத்தீங்களா, அதை வச்சு ஒரு பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. இது உனக்காக ரெடி பண்ணலாமா, வேற ஒரு பொண்ணுக்காக ரெடி பண்ணுது தாத்தான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணுமே போட்டுட்டு கிளம்பிடுறா. இப்ப இவரும் வேகமா அந்த துணியை எடுக்கிறாரு. நான் இதை உனக்காக தான் ரெடி பண்ணிருக்கேன்ற மாதிரி போட்டோவை பார்த்து பேசுறாரு. அருணாவோட சின்ன பொண்ணா ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட போட்டோவை தான் வச்சிருக்காரு. அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் இல்ல, நிறைய பொண்ணுங்களோட போட்டோ வச்சிருக்காரு. போட்டோவை பார்த்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அருணாவும் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்களோட வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்ப பையன் இருக்கான் பாத்தீங்களா, அக்கா தங்கச்சி 2 பேரையும் கன் பாயிண்ட்ல நிறுத்தி வச்சிருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. என்னடா பண்ணிட்டு இருக்க, கண்ணை கீழே இறக்குன்ற மாதிரி சொல்றாங்க. மாட்டேன்ற மாதிரி அந்த பையனும் சொல்றான். என்ன இவன் இப்படி பேசிட்டு இருக்கான், ஏதாவது பண்ணிட்டா பிரச்சனைன்ற மாதிரி
இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ உடனே இவங்களும் வேகமா பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் தான் விசாரிக்கிறது. இவங்களுமே வீட்டுல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க. எது கன்ன வச்சிருக்கானா, வாங்க உடனே போலான்ற மாதிரி இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா ஜீப்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறது. இவர் உள்ள நுழையும் போது கன்னு கீழே விழுந்த மாதிரி தான் இருக்கு. அந்த பையன் பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்கான். இவருமே பொறுமையா அந்த பையனுக்கு பக்கத்துல வராரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. இது உண்மையான கன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். சரி ஒண்ணும் இல்ல, நீ ஷூட் பண்ணலன்னு கேக்குறாரு. ஷூட் பண்ணலன்ற மாதிரி சொல்றான். இந்த கன்னை எடுத்துக்கோங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. அது உண்மையான கன்னுன்றது இவருக்குமே தெரியுது. சரி கன்னை எங்க இருந்து எடுத்தேன்னு கேக்குறாரு. பீரோல இருந்து தான் எடுத்தேன், விளையாடுற கன்னு நினைச்சுதான் இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இத கவனிச்சிட்டு இருக்க அருணா இருக்காங்கல்ல, சரி இவன் வேணும்ட்டே தான் இதை பண்ணிருக்கான், கொஞ்ச நேரம் என்னோட பொண்ணுங்களை சாவடிச்சிருப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அம்மா நான் வேணும்ட்டே பண்ணலமான்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். இல்ல சார் இவன் வேணும்ட்டே தான் பண்ணிருக்கான்ற மாதிரி இவங்க திரும்ப திரும்ப கோவப்பட்டு இருக்காங்க. மேடம் சின்ன பையன் மேடம் பார்த்து பேசுங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. நீங்க வெளியே வாங்கன்ற மாதிரி இவங்களை மட்டும் வெளியே வர வச்சிருக்காரு. நீங்க எதுக்காக கன்னெல்லாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அது என்னோட கன் இல்ல சார், என் ஹஸ்பண்ட் வாங்கி வச்சிருப்பாரா இருக்கும், எனக்கே வீட்டுல இருந்தது தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஹஸ்பண்ட் எங்க, அவர்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு இவங்க எதுவுமே பேசாம இருக்காங்க. என்ன மேடம் பேசாம இருக்கீங்க, பேசுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப பக்கத்துல இருக்க வேற ஒரு லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ எப்படி சார் பேசுவா, அவளோட ஹஸ்பண்ட் எங்க காசெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் இவங்க சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது சார், என் ஹஸ்பண்ட் ஓடிலாம் போயிருக்க மாட்டாரு, என் ஹஸ்பண்டுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டிருக்கு போல, அதனால தான் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிற எல்லா விஷயத்தையும் அந்த மனு கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. புல்லட் 2-3 மிஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியுது, அப்ப இதுக்கு முன்னாடி கன்னை யூஸ் பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஒரு வருஷமா ஹஸ்பண்ட் காணோம், ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தாங்க, இந்த விஷயத்தினால தான் ஹஸ்பண்ட் காணாம இருக்கிறதே நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த கேஸ் அவ்வளவு லேஸ்ல நம்ம விட்டுறக்கூடாது, அந்த ஹஸ்பண்ட பத்தி கொஞ்சம் விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அருணா உடம்புல நிறைய காயம்லாம் இருக்கு. இப்ப ஹஸ்பண்ட் கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க கை வலியால துடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க உடம்புல எப்படி காயம் வந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. இப்ப ஹஸ்பண்ட் யாரோ வாட்ச் பண்ற மாதிரியே ஹஸ்பண்டுக்கு தோணுது. யார் எட்டி பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி கதவை திறந்து பாக்குறாரு. அங்க யாருமே இருக்கிற மாதிரியே தெரியல. நம்ம வீட்டுல யாருங்க வரப்போறா, உள்ள வாங்கன்ற மாதிரி ஒய்ஃபும் உள்ள கூட்டு வந்துடுறாங்க. மேற்கொண்டு இவங்க ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பயுமே ஹஸ்பண்டுக்கு யாரோ எட்டி பார்த்த மாதிரியே தோணுச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் விமலை பத்தி கொஞ்சம் தகவல் சேகரிச்சிருக்காரு. அது என்னன்னா, விமல் கிட்ட கடைசியா 10 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். அந்த 10 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அவரோட பாஸ் சந்தேகப்பட்டிருப்பாரு. இன்னமும் அந்த விமல் எங்கன்ற மாதிரி அந்த பாஸ் தேடிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் பெருசா தேடின மாதிரி தெரியல சார், ஹஸ்பண்ட் போனா போதுன்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க, ஏன் இப்படி விட்டாங்கன்றது தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அருணாவோட 2 பொண்ணுங்களும் ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அந்த ரூமுக்கு பூந்தி யாரோ வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. வந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த சின்ன பொண்ணை குறி வைக்கிறான் போல. இப்ப தலகாணியால நெரிச்சு அந்த பொண்ணோட கதையை முடிச்சுட்டு கிளம்பிடுறான். காலையில சமயம் அருணா இருக்காங்கல்ல, பசங்களுக்கு வேண்டிய ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. சின்ன பொண்ணு மட்டும் இன்னும் முழிக்கலன்றது தெரிய வருது. இவங்களும் அந்த சின்ன பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்து எழுப்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த பொண்ணு எந்திரிக்கவே மாட்றா. என்ன இவன் எந்திரிக்க மாட்றா அப்படின்ற மாதிரி இவங்களும் மூச்செல்லாம் செக் பண்றாங்க. அப்பதான் பொண்ணு மூச்சு வில்லன்னு தெரிய வருது. இப்போ உடனே இவங்க போலீஸ்க்கெல்லாம் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. யாரோ வீட்டுக்குள்ள பூந்துதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாதான் எப்படி இந்த கொலை நடந்திருக்குன்றது நமக்கு தெரியும், சுத்தி முத்தி தேடி பாருங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இப்போ ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த வீட்டை சுத்தி செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு பகுதியில சேத்தெல்லாம் மிதிச்ச மாதிரி இருக்கு. யாரோ இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. இந்த நபர் தான் வீட்டுக்குள்ள பூந்திருக்கான் போல. ஏன்னா வீட்டோட பின்வழியாவா இந்த ஃபுட் பிரிண்ட் போகுதுன்ற மாதிரி இவங்க அந்த ஃபுட் பிரிண்டோட அளவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. உங்க ஹஸ்பண்டுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா, ஒருவேளை அவங்க இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் எதிரிங்க இருந்தா ஒரு வருஷமா சும்மாவா சார் இருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் எதிரிங்கெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல சார், யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், என் பையன் மனு தான் பண்ணிருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பையன், அவன் எதுக்காக தங்கச்சியை கொலை பண்ண போறான் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் அவனுக்கு மூளை குழம்பிருச்சு சார், ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்கான், ஏற்கனவே ஒரு பையனோட தலையை உடைச்சிருக்கான், அநேகமா அந்த வாட்டியே என்னோட பொண்ணை சாவடிக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணிருப்பான், அது மிஸ் ஆகி தான் அந்த பையனோட தலை உடஞ்சிருச்சு போலன்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் காணாம போனதுல மனு இப்படி மாறிட்டானான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் என் ஹஸ்பண்டும் இப்படிதான் சார், தேவையில்லாம கோவப்படுவாரு, அதே மாதிரிதான் மனுவும் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைச்சிருது. தலகாணியை வச்சு அமிக்கி தான் சாவடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலா ஜன்னல்
ஜன்னல் வழியா முதல்ல எவனோ ஒருத்தன் எட்டி பார்த்திருக்கான், அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான், அவனோட செருப்பு சைஸ் என்ன இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அருணாவை பத்தி விசாரிக்கணும், அருணா யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்காங்கன்றத செக் பண்ணுங்க, அவங்க கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அசிஸ்டண்டா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அருணாவோட கால் ரெக்கார்டு எல்லாத்தையும் செக் பண்றாரு. அருணா அடிக்கடி தேவன் கிட்ட பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி கடையில வேலை பார்க்குற ரகு கிட்ட பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. சரி, இந்த ரகு கிட்ட போய் விசாரணை பண்ணா என்னன்னு யோசிக்கிறாங்க. இப்ப விசாரணை பண்றதுக்காக கடைக்கு வந்துடுறாங்க. ரகு கிட்ட அருணாவை பத்தி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. பெரியவங்களுக்காக தைக்கிற இடத்துல ஒரு சின்ன பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு, இது என்ன சின்ன பொண்ணோட ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு கேக்குறாரு. சார், அது என் பொண்ணுக்காக நான் தச்சு வச்சிருக்கேன்ற மாதிரி அந்த ரகு சொல்லிட்டாரு. கொஞ்சம் ரகு பதட்டமா பேசுறதுனால இவங்களுக்கு டவுட் வருது. இவரோட செருப்பு சைஸ பாக்குறாங்க. சைஸ் என்னன்ற மாதிரி இவர்கிட்டயும் கேக்குறாங்க. சார், எனக்கு சைஸ்லாம் தெரியாது சார், என் காலுக்கு பத்துற அளவுக்கு பார்த்து தான் வாங்கினன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. லைட்டா இவங்களுக்கு ரகு மேல டவுட் வந்துருது. அதே மாதிரி தேவன் யாருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கு அப்புறம் தேவன் கிட்ட க்ளோஸா பேசி பழகி இருக்காங்க சார், ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அருணா இருக்காங்கல்ல, நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பையன் சட்டுன்னு கத்தியோட எதிர வந்து நிக்கிறான். நம்மள ஏதாவது பண்ணிட போறான்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. ஆனா அந்த பையன் இருக்கான்ல, உங்களுக்கு காய்கறி கட் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணவாமான்ற மாதிரி கேட்கிறான். அந்த ஹெல்ப்லாம் நீ பண்ண தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன், நீ முதல்ல கத்திய கீழே வையின்னு சொல்றாங்க. அவனும் வச்சுட்டு போறான். எதுக்காக பையனை நினைச்சு இவ்வளவு பயப்படுறாங்க நமக்கு தெரியல. இத பத்தி எல்லாம் இவங்க தேவன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் பையனே என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்கு, ஏன்னா அவன் ரொம்ப வயலண்டா நடந்துட்டு இருக்கான், என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க அழுதுகிட்டே இவரை கட்டிப்பிடிக்கிறாங்க. இதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன வழின்ற மாதிரி இவங்க பார்வையிலேயே கேக்குறாங்க. இவங்க ரெண்டு பேர் மேற்கொண்டு என்ன பேசிக்கிட்டாங்கன்னு நமக்கு காட்ட மாட்டாங்க. இன்ஸ்பெக்டர் அந்த சின்ன பொண்ணை யாரு கொலை பண்ணிருப்பா, இந்த சின்ன பொண்ணை கொல்றதுக்கு யாருக்கு மோட்டிவ் இருக்குன்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் இந்த அருணா இருக்காங்கல்ல, சார் பேசணும்ன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என் பையன் மிஸ்ஸிங் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்பதான் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாத்தையும் தேவன் கிட்ட சொன்னாங்கல்ல, தேவன் இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. வழியா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதாவது பேஷண்ட் எல்லாம் பாத்துக்கிற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும், அது சொல்ல போனா ஹாஸ்டல் தான். அந்த இடத்துக்கு இந்த பையனை கூட்டு வந்திருக்காங்க. இவன் ரொம்ப வயலண்டா நடந்துக்கிறான், நீங்க தான் மாத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கவலையை விடுங்க, விட்டுட்டு போங்க, நான் மாத்துறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. இவங்க அங்கதானே விட்டாங்க, ஆனா விட்ட இடத்துல பையனை பார்க்கலான்னு போனா பையன் வரவே இல்லை, நீங்க எங்க விட்டீங்கன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அவர் போய் சொல்றாரு, சார் என் பையன் காணோம் சார், கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. மேடம், பையன் மேல அவ்வளவு கோவப்பட்டீங்க, இப்ப என்ன பையன் காணோன்னு இவ்வளவு பதட்டப்படுறீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், என்னதான் பிரச்சனை பண்ணாலும் என் பையன் சார், அதனால தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பையன் எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சரி, இந்த மேடம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாங்க, இவங்க விட்டாதானே பையன் இருப்பான், பையனை இவங்க விடவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இப்படி போய் சொல்றீங்க, நான் வேற ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து தானே விட்டேன், தயவு செஞ்சு என்னோட பையனை என்கிட்ட தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ரெண்டு பேர்ல யார் சொல்றது உண்மைன்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியல. இன்ஸ்பெக்டர் மேற்கொண்டு விசாரணை பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் தேவனோட முன்னாள் ஒய்ஃபான பபிதா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்திருக்காரு. அதாவது தேவன் அந்த பையனை ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு யோசிக்கிறாரு. கல்யாணம் பண்றதுக்கு அவன் தானே டிஸ்டர்பன்ஸா இருக்கான், அவன் ஏதாவது பண்ணிடலாமான்னு யோசிச்சு கூட இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சார், நீங்க நினைக்கிறது சரிதான், அவன் பண்ணக்கூடிய ஆள் தான் சார், வயிற்றுல என்னோட குழந்தை இருக்கும் போதே அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக்கிங்கா கேக்குறாரு. இப்ப தேவன் அட்ரஸ் எங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு தேவன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃபே உங்களை பத்தி இப்படி சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார், அவ பிரெக்னெண்டா இருக்கும் போது நான் பினான்சியலா ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ்ல இருந்தேன் சார், அதனால தான் குழந்தைய கலைச்சிடலான்னு சொன்னேன். அதுக்கு போய் அவ கொலை கீழன்லாம் பேசிட்டு இருக்கா. அந்த பையனை நாளா கொலை பண்ணல சார், அருணாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த இடத்துல கூட்டு போனேன், நாங்க கூட்டு போனது உண்மைதான், அவர் தான் பொய் சொல்லிட்டாரு, அவர்கிட்ட நீங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்கு ஏற்கனவே ரகுன்னு ஒருத்தர் மேல டவுட் இருக்குல்ல, அந்த ரகுவை பத்தி ரகுவோட ஒய்ஃபு கிட்ட விசாரிக்கணும். ரகு பிரிஞ்சு தானே இருக்காரு, அந்த ஒய்ஃபை போய் பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரகுவோட ஒய்ஃபை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ரகு ஆள் எப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார், குழந்தை இறந்து போனதுல இருந்து அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவரோட குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிருக்கும், காப்பாத்த எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்பாங்க, ஆனா உடம்பு முடியாம குழந்தை இறந்து போயிருக்கும். அவரால் அதை ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. குழந்தை இருக்கிற மாதிரிலாம் கற்பனை பண்ணுவாரு. அப்படி கற்பனை பண்றதுனால இவர் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால தான் பிரிஞ்சு வந்துட்டேன் சார், அவர் இப்பயும் குழந்தைகிட்ட பேசுற மாதிரி தனியாலாம் பேசுவாருன்ற மாதிரி சொல்றாங்க.
அப்படி ஒரு பிரச்சனை இருக்கான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இப்பதான் அந்த ரகுவை நமக்கு காட்டுறாங்க. ஒரு ட்ரெஸ் வச்சு ஒரு பொண்ணு விளையாண்டா பாத்தீங்களா, அவ கற்பனையா தான் அப்ப தெரிஞ்சிருப்பா. இப்பதான் அதெல்லாம் கற்பனை அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு திடீர்னு மறைஞ்சு போயிடுறா. அப்பதான் இன்ஸ்பெக்டர் கதவை தட்டுறாரு. இவர் கதவை திறந்து இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இவர் நிறைய சின்ன பொண்ணுங்களை பொண்ணு மாதிரி தான் பாப்பாரு, தப்பான எண்ணத்துல எல்லாம் பார்க்க மாட்டாரு. வீட்டுல நிறைய சின்ன பொண்ணுங்களோட போட்டோ இருக்கிறத இவங்களுமே கவனிக்கிறாங்க. அதே மாதிரி இவரோட செருப்பு சைஸை செக் பண்றாங்க. இவங்க நினைச்ச செருப்பு சைஸோட பக்காவா மேட்ச் ஆகுது. செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்மா பண்ணிடுறாங்க. சோ இவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. நீ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்க, அந்த சின்ன பொண்ணை எதுக்காக சாவடிச்சேன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. சார் மீத்துவை நான் எப்படி சார் சாவடிப்பேன், மீத்துவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், நான்லாம் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவர் மீத்துக்காக ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருப்பாரு. அந்த ட்ரெஸ் அந்த இடத்துல வச்சுட்டு மீத்துவை பார்க்கலான்ற மாதிரி தான் வந்திருப்பாரு. மீத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. இவரும் பார்த்துட்டு ட்ரெஸ் ஒரு ஓரமா வச்சிருப்பாரு. அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. சார் இதுதான் நடந்தது, நான்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவன் சொல்றதும் உண்மை மாதிரி தான் தெரியுது. இவன் குழந்தைய கொல்ற அளவுக்கு எல்லாம் போயிருக்கவே மாட்டான், வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஏற்கனவே அருணாக்கு நிறைய பேர்கிட்ட பிரச்சனை இருக்குல்ல, ஹஸ்பண்ட் காசு எடுத்துட்டு ஓடி போயிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் கோவத்துல இருப்பாங்க. அவங்கள யாராவது ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி அந்த மாதிரி ஆளுங்களை ஃபில்டர் பண்ணி விசாரணை பண்ணி பாப்போன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் பிரோஜனமா எதுவுமே கிடைக்கல போல. அதனால அருணா கிட்ட விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாங்க. அதாவது அருணாவும் இவங்களோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் ஏதோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. சார் உண்மையிலேயே அந்த ஆசிரமத்துல சேர்த்தது உண்மைதான் சார், அவர் தான் போய் சொல்லிட்டாரு, ஏன் நம்ப மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் அருணா கேக்குறாங்க. சரி இந்த கேள்விக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் காணாம போய் 1 வருஷம் ஆயும், நீங்க எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் அடிச்சு என்ன டார்ச்சர் பண்ணாரு சார், அவரை காணாம உடனே நிம்மதின்னு விட்டுட்டேன், இதுதான் காரணம்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் அசிஸ்டன்ட் புதுசா ஒரு தகவலை கண்டுபிடிக்கிறாரு. ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏற்கனவே ஒரு தற்கொலையா மூடி மறைச்சிருப்பாரு. ஆசிரமத்துல தான் அந்த தற்கொலை நடந்திருக்கும். அவர் கூட இதை மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம செக் பண்ண போனோம்னு நினைக்கிறாங்க. இப்ப ரெக்கார்ட்லாம் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. சார் நான் சொல்றது உண்மை சார், கேளுங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை மீறியும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும் போதுதான் மனு பேர்ல என்ட்ரி ஆயிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. மனு பேர்ல என்ட்ரி போட்டிருக்கீங்க, ஆனா கூட்டு வரலான்னு போய் சொல்றீங்க, ஏன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சார் அந்த பையனை அவங்க வந்து விட்டது உண்மைதான் சார், அந்த பையன் கொஞ்ச நேரத்தையே காணாம போயிட்டான் சார், அவன் காணோன்றத சொன்னா எனக்கு தானே பிரச்சனை, அதனால தான் அவங்க விடவே இல்லைன்னு போய் சொன்னேன் சார், மற்றபடி அந்த பையனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றது எனக்கு உண்மையிலேயே தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே மொரஸ்ட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ஒரு ஸ்கூல்ல படிச்சான் பாத்தீங்களா, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இப்ப அவர்கிட்ட இருந்து தான் கால் வருது. இப்ப ஃப்ரீயா இருக்கேன் வாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க உடனே அவரை பார்த்து பேசலான்ற மாதிரி கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பையன் ஆள் எப்படி சாஃப்டான பையனான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. சார் சாஃப்டான பையனா தான் இருந்தான், படிப்புலயும் ரொம்ப கெட்டிக்காரன், ஆனா அப்பா காணாம போனதுல இருந்து அவனோட ஆக்டிவிட்டி டோட்டலா மாறிடுச்சு சார், தேவையில்லாம நிறைய பசங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான், நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணான் சார், அவங்க அம்மாவெல்லாம் கூப்பிட்டு பையன் வைலண்டா இருக்கிறத பத்தி சொன்னேன், என் கண் முன்னாடியே அம்மாவை எதிர்த்து எல்லாம் பேசினான்ற மாதிரி இந்த பிரின்சிபல் சொல்லிட்டாரு. சோ அம்மா சொன்னது உண்மைதான், பையன் ரொம்ப வைலண்டா தான் இருந்திருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவங்க சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. அந்த ஸ்கூல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பா. இவங்க தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அந்த பொண்ணு ஒரு இடத்துல இறந்து போன மாதிரி பாடியில இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த இடத்துல கூட்டத்துல ஒருத்தனா இருந்து இந்த மனு பார்த்திருப்பான். மனு தான் சார் அந்த சம்பவம் நடக்கும் போது அந்த இடத்துல இருந்திருக்கான். சொல்ல முடியாது, மனு கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலான்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. அவன் ரொம்ப வயலண்டா தான் நடந்துட்டு இருந்திருக்கான், பிரின்சிபலே இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிருக்காருன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா காணாம போறதுக்கு முன்னாடி கூட நார்மலா தான் இருந்திருக்கான், அவர் காணாம போனதுக்கு அப்புறம் எப்படி இவ்வளவு வயலண்டா மாறி இருப்பான், என்னதான் நடந்திருக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பயங்கரமா யோசிக்கிறாரு. அருணா கிட்ட பேசினாதான் இதுக்கெல்லாம் பதில் கிடைக்கும்ன்ற மாதிரி அருணாவோட வீட்டுக்கு விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. அவன் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கா, அதுக்கு இவன் தான் காரணம் நாங்க சந்தேகப்படுறோம், பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாரு. அவன் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு சார், என் பொண்ணையும் அவன் தான் கொலை பண்ணிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்புறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹஸ்பண்ட் காணாம போயிருக்கிறதுனால இவங்களும் பிந்தி வைக்கலான்ற மாதிரி வைக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் இல்ல எதுக்காக பிந்தியை வைக்கிறீங்கன்ற மாதிரி அவன் கேட்கறான். அவர் திரும்பி ஒருவர்னு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை சுத்தமா கிடையாது, அதனால பிந்திலாம் வைக்காதீங்கன்ற மாதிரி கொஞ்சம் வில்லத்தனமா சொல்றான். என்ன இப்படி சொல்லிட்டு போறான்ற மாதிரி இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவரை இவன் தான் ஏதாவது பண்ணிட்டானான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நான் தான் சொல்றேன்ல சார், அவன் ரொம்ப வயலண்டான ஆளு, அவன் எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிங்க சார், அவனுக்கு வேண்டியது ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அவன் எங்க இருந்தாலும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு.
எங்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் ஒவ்வொரு இடமா மார்க் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அந்த பையன் யூஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸை நாயை ஸ்னிஃப் பண்ண வச்சு தேடி பார்க்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், டாக் ஸ்குவாடை ஏற்பாடு பண்றேன்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. இப்ப ஏற்பாடுலாம் பண்ணிடுறாங்க. இவங்களுமே டாகை வச்சு அந்த பையன் எங்க இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்க போன நாய் இருக்குல்ல, கடைசியா வீட்டுக்கிட்ட வந்துருது. வீட்டுக்கு பக்கத்துல கார்டன் ஏரியா மாதிரி ஒரு சின்ன இடம் இருக்கும். அங்கேயே நாய் நின்னுட்டு இருக்கு. சரி, இந்த பகுதியை தோண்டலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சேர்ந்த மாதிரி தோண்டிட்டு இருக்காங்க. அப்படி தோண்டிட்டு இருக்கும் போது கெட்ட நாத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. என்ன கெட்ட நாத்தம் வருதுன்ற மாதிரி இவங்க வேகமா தோன்றாங்க. அப்படி தோண்டினா அந்த சின்ன பையனோட பாடி தான் அந்த இடத்துல இருக்கு. இதை பாக்குற எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுது. இந்த அம்மாவான அருணாவும் அழுதுட்டு இருக்காங்க. சரி, பையன் பாடி தான் இருக்குன்னு பார்த்தா விமலோட பாடியும் இதுக்குள்ளதான் இருக்கு. இதை பாக்குற ஊர் மக்கள் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அருணாவோட வீட்டுல பாடி இருக்குன்னா அருணா தானே இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இப்பதான் சில விஷயங்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பா அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காருல்ல, இந்த பையன் இதை பார்த்து டென்ஷன் ஆயிருப்பான். அம்மாவை எதுக்காக டார்ச்சர் பண்றீங்க, விடுங்கன்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டு இருக்கான். அப்பா கிட்ட ஒருமையில எல்லாம் பேசுறான். இதை கவனிச்சிட்டு இருக்க அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்பா கிட்ட பார்த்து பேசுன்ற மாதிரி பையன் கிட்ட இவங்க கோவப்படுறாங்க. அன்னைக்கு 2 பேர் பெட்ரூம்ல இருக்கும் போது பையன் தான் எட்டி எட்டி பார்த்திருப்பான். அதாவது அப்பா அம்மாவை டார்ச்சர் பண்றாரா அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பான். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு இவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவங்க உடம்புல காயம் இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே ஹஸ்பண்ட் ஏற்படுத்தின காயமா இருக்கும். நைட்டு நேரம் மட்டும் இவங்க கிட்ட அன்பா இருக்கிற மாதிரிலாம் பண்ணுவாரு. விமல் என்ன குடும்பப்படுத்துறதா பார்த்தவன் ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு கன்னை வச்சு அவரை ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டான் சார். பையன் லைஃப் போயிடக்கூடாதுன்றதுக்காக நான் தான் மறைச்சேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இவங்க சொல்றதை நம்ப மாட்டாரு. உங்களை ஹஸ்பண்ட் அடிச்சதை பார்த்து பையன் கோவப்பட்டான்னு நீங்க சொன்ன எல்லாமே பொய் தான். ஆக்சுவலா உங்களுக்கு தான் கோவம் வந்திருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல உங்க ஹஸ்பண்ட் கதையை முடிச்சிருக்கீங்க. அந்த விஷயத்த பையன் பார்த்திருக்கான். அப்பாவை கொன்னுட்டாங்களேன்ற மாதிரி பையனுக்கு உங்க மேல கோவம் வந்திருக்கு. உங்களோட மீதி 2 பொண்ணுங்க மேல கோவம் வந்திருக்கு. அதனால தான் உங்களை டார்ச்சர் பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆமா சார், அதான் உண்மைன்ற மாதிரி மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இவங்க சொல்றாங்க. இவனை மேற்கொண்டு வீட்டுல வச்சிருந்தா நமக்கு தான் ஆபத்துன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஆசிரமத்துல விட்டுட்டு இவங்களும் வீடு வந்து சேர்றாங்க. அப்படி வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த பையன் இவங்களுக்கு முன்னாடி வந்திருக்கான். அங்க இருந்து தப்பிச்சுதான் வந்திருக்கான் போல. இப்ப ஜன்னலை உடைச்சு உள்ள போலான்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நீ எப்படி வந்தன்னு கேக்குறாங்க. என்னை விட்டுட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நினைச்சீங்களா, அப்பாவை கொலை பண்ணிருக்கீங்க, உங்க எல்லாரையும் பழி வாங்காம நான் விட மாட்டேன்ற மாதிரி இவனும் கொஞ்சம் சைக்கோத்தனமா பேசிட்டு இருக்கான். இவன் ஸ்டார்டிங் மாடியில இருந்து பூந்தொட்டியை போட்டான் பாத்தீங்களா, பெரிய பொண்ணோட தலையில போடுறதுக்கு தான் இவன் ட்ரை பண்ணிருப்பான். அது மிஸ் ஆயிருக்கும். பெரிய பொண்ணு உள்ளதானே படுத்திருக்கா, நான் அவ கதையை முடிக்கிறேன்ற மாதிரி இவன் உள்ள போக பாக்குறான். நில்லுன்ற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க. கேட்காம இவனும் உள்ள போறதுக்கு ட்ரை பண்றான். ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்ட இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கல்லை வச்சு இவனோட மண்டிலேயே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க. இதே இடத்துல இவன் இறந்து போயிடுறான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுமே தேவனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. தேவனுமே ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி, இங்கேயே டிஸ்போஸ் பண்ணிடலான்ற மாதிரி சொல்றாரு. ஹஸ்பண்ட புதைச்சாங்கல்ல, அதே இடத்துல டிஸ்போஸ் பண்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்களை போட்டு அடிக்கும் போதே நீங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. நாங்க செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சிருப்போம். உங்க ஹஸ்பண்ட் அடிக்கிறத பார்த்து உங்க பையன் வளர்ந்துருக்கான். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு நம்ம வரணும், மத்தவங்கள டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். இதெல்லாம் தேவையில்லாம நடந்த விஷயம். நீங்க முன்கூட்டியே வந்திருக்கணும். இப்ப நீங்க செஞ்சது குற்றம் தான், அதுக்கான தண்டனை உங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.